பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகன் அவர்கள். என் அன்பான மக்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே, வணக்கம். சொந்த மண்ணில் அகதியாகும் தமிழர்கள் என்கிற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மண் பறிபோய் ஏறத்தாழ 650 ஆண்டுகள் ஆயிற்று. உணவிற்காக மட்டும் வாய் திறந்து பேசிய மனித சமூகம் தன் உரிமைக்காகவும் வாய் திறந்து பேச உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி. இந்த மொழியின் பூர்வடி இனத்தவராக இருக்கிற நாம் இன்றைக்கு அதே சொந்த மண்ணில் அகதியாகக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பரந்தூரிலே விமான நிலையம் கட்டினால் 5000 ஏக்கர் தான் பறிபோகும். என் அன்பான உறவுகளே, பல்வேறு பிற மொழியாளர்கள் இந்திய பெருங்கண்டத்தை ஆண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு பிற மொழியாளர்கள் பல நூறு ஆண்டு காலம் ஆண்டார்கள். தஞ்சை மராட்டிய மன்னர்கள் 179 ஆண்டு காலம் ஆண்டார்கள். மதுரையை சுல்தான்கள் 50 ஆண்டு காலம் ஆண்டார்கள். 1801 இருந்து பிரிட்டிஷ் பேரரசு 147 ஆண்டுகள் ஆண்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த மண்ணின் வளத்தை மட்டும் சுரண்டினார்கள், மண்ணை அப்படியே விட்டு சென்றார்கள். மாறாக ஒரே ஒரு பேரரசு மண்ணையும் மண்ணின் வளத்தையும் சுற்றுப்புற சூழலையும் முற்றிலுமாக கெடுத்தது. அது விஜயநகர பேரரசு. 1336 ஏப்ரல் 5 துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசு அதனுடைய வாரிசாக இருக்கிற குமாரகம்மன் உடையாரனுடைய படையெடுப்பின் ஊடாக மதுரையிலே பாளையப்பட்ட ஆட்சி முறை உருவாகியது. விஜயநகர பேரரசுக்கு முன்பாக காணி ஆட்சி முறை தமிழகத்தில் இருந்தது. என் அருமை தோழர்களே, காணி ஆட்சி முறை என்பது நிலம் உழுதுவனுக்கு சொந்தம். பாளையப்பட்ட ஆட்சி முறை என்பது நிலம் அரசிற்கு சொந்தம். விஜயநகர பேரரசுடைய ஆட்சியில் சொந்த மண்ணில் உழவர்கள் அகதியாக்கப்பட்டார்கள். நிலம் அபகரிக்கப்பட்டு அதே நிலத்தில் இவர்கள் உழவராக்கப்பட்டார்கள். பூசப்பாடி ராஜுக்களை இங்கே குடியமர்த்தினார்கள். நாடு, குறிப்பாக தமிழ்நாடு 14 பாகங்களாகவும் 72 பாளையங்களாகவும் பிரிக்கப்பட்டது. இதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி, திமுக ஆட்சி. விஜயநகர பேரரசுடைய தெலுங்கு வடுகர்கள் இந்த நிலத்தை அபகரித்து 650 ஆண்டு காலம் ஆகிறது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல 100 ஏக்கர் இந்த தெலுங்கு பேசுகிற தெலுங்கு வடுக பூர்வடி மக்களுக்காகத்தான் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் அமைந்திருக்கும். என் அன்பான மக்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெர்மானியனுடைய துன்பத்தை நீங்கள் தேட வேண்டும் என்றால் ஜெர்மன் மொழியில் தேடினால் கிடைக்காது. அதன் தாய்மொழியாக இருக்கிற லத்தீன் மொழியில் தேடினால் தான் கிடைக்கும். யூதர்களுடைய பிரதானங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அவர்களுடைய ஹிப்ரு மொழியில் தேடினால் கிடைக்காது. ஹிப்ரு மொழியுடைய தாய்மொழியா இருக்கிற அரேபிய மொழியில் போய் தேடினால் தான் கிடைக்கும். ஆனால் தமிழருடைய துன்பமும் கலை, பண்பாடு, இலக்கியமும் வரலாறும் அவன் தாய்மொழியிலே போய் தேடினால் கிடைக்கும். காரணம், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். இந்த மொழிக்கானவன், இந்த இனத்திற்கானவன் இன்று சொந்த நிலத்தில் அகதியாக்கப்படுவது
வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு திருப்பூர் மாநகரில் 8000 பங்களாதேசியர் தங்கியிருக்கிறார்கள். பல்வேறு பிற மொழியாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள். வடவர்கள் தங்கியிருக்கிறார்கள். நம்மை துரத்தி அடிக்கின்ற சூழலுக்கு இவர்கள் உருவாகிவிட்டார்கள். என் அன்பான மக்களே, எதிர்வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி ஆட்சியில் அமைந்தால் இவையெல்லாம் சற்று நேரத்தில் கலந்து போய்விடும். அதனால் எதிர்வரும் காலங்களிலே ஒரு அற்புதமான தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை முன்னெடுக்கிற திரு சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். நன்றி. தொடர்ந்து பூவுலகின் நண்பர்களை சார்ந்த திரு லோகேஷ் அவர்கள் பேச வருகிறார்.